Welcome to Kinematics lecture series. In the lecture la நம்ம ஒரு velocity diagram எப்படி வரையறதுன்னு பார்க்க போறோம். ஒரு slider crank mechanism கொடுத்திருக்காங்க. அதோட rotational speed தெரியுது. ஒரு பொசிஷன்ல எப்படி velocity diagram வரையலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு slider crank mechanism அப்படினா அது இந்த mechanismல 4 links 4 joints இருக்கும். 4 links 4 joints இருக்கும். இப்போ first link பார்த்தோம்னா இந்த லிங்க் வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் லிங்க். ஸோ இது ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் லிங்க் இது கிராங்க். தேர்ட் லிங்க் வந்து கப்ளர் இல்லாட்டி கனெக்டிங் ராட். ஃபோர்த் லிங்க் வந்து ஸ்லைடர். ஸோ இன் திஸ் கேஸ் இது வந்து ஒரு பிஸ்டன் இருக்கு ஸ்லைடர் ஸ்லைடிங் லிங்க்ல. இப்போ ஜாயின்ஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் வந்து ஒரு பின் ஜாயிண்ட், செகண்ட் தேர்ட் ஜாயின்ஸுமே பின் ஜாயின்ஸ் தான். ஸோ இது வந்து ரெவல்யூட் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஜாயிண்ட் வந்து ஸ்லைடிங் ஜாயிண்ட். இப்போ இந்த ஆரஞ்சு கலரில் இங்கே ஷேட் பண்ணியிருக்க இடத்துல இருக்குது ஸ்லைடிங் ஜாயிண்ட். ஸோ இந்த 4 லிங்க்ஸும் 4 ஜாயிண்ட்டும் சேர்ந்து தான் இந்த மெக்கானிசம். ஸோ இப்போ இந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோன்னா, இப்போ இந்த கிராங்க் ரொட்டேட் ஆகுது. இப்போ கிராங்க் வந்து இப்படி கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகும்போது இந்த கனெக்டிங் ராட் அந்த ஸ்லைடரை புஷ் பண்ணுறதுனால ஸ்லைடர் மூவ் ஆகுது. ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க இந்த பொசிஷனில் கிராங்க் வந்து இப்படி கிளாக் வைஸில் டேர்ன் ஆச்சுன்னா இந்த பிஸ்டன் வந்து ரைட் சைடில் மூவ் ஆகும். ஸோ இப்போ இந்த பொசிஷனுக்கு இது இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த வெலாசிட்டி அனாலிசிஸ் பண்ணி ஃபைனலாக இந்த லிங்க்ஸோட வெலாசிட்டிஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த வெலாசிட்டி டயக்ராம் வரைகிறோம். ஸோ இது எப்படி வரைகிறது அப்படின்னு பார்த்தா இந்த டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த கிராங்கோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் OA. ஸோ இந்த ஓங்கிறது இது கிராங்க் அட்டாச் ஆகிருக்க இடம். இந்த ஏபிங்கிறது இந்த கனெக்டிங் ராடோட லெங்க். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பிஸ்டனோட வெலாசிட்டியும் கனெக்டிங் ராடோட வெலாசிட்டியும் கேட்டிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறது முன்னாடி ஜஸ்ட் பேசிக் டேர்ம்ஸை கொஞ்சம் பார்த்துடலாம். லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நேர் லைனில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் நேர் கோட்டில் ட்ராவல் பண்ணோம்னா எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ லீனியர் வெலாசிட்டி அப்படின்னா அதுக்கு நேரியல் வேகம் தமிழில் பேர் இருக்கு. லீனியர் வெலாசிட்டி அப்படிங்கிறது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு செகண்ட்ல நம்ம பண்றோம் அப்படிங்கிறது, எவ்வளோ தூரம் ஒரு செகண்ட்ல ஒரு நொடியில வந்து எவ்வளோ தூரம் டிராவல் பண்றோம் ஸ்ட்ரெயிட் லைன்ல அப்படிங்கிறது லீனியர் வெலாசிட்டி. இதே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு பாயிண்ட் வந்து இப்படி நகருது, ஒரு கர்வ் பாத்ல நகருது. ஸோ இப்போ இங்க இந்த பாயிண்ட் A to B மூவ் ஆகுது. ஸோ மூவ் ஆகும்போது ஒரு ஆங்கிள் இங்க கிரியேட் ஆகுது. ஸோ இப்படி ஒரு ஆங்குலர் மூவ்மெண்ட் இருக்கும்போது அந்த ஆங்கிள் எவ்வளோ ஆங்கிள் நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பேர். ஸோ இந்த ஆங்கிள் வந்து ரேடியன்ஸில் மெஷர் பண்ணுறோம். ஸோ ஒரு செகண்டில் எவ்வளோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ ஆங்குலர் மூவ்மெண்ட் நம்ம பண்ணுறோமோ அது பேர் தான் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் டைம் அப்படிங்கிறோம். ஸோ ஒரு செகண்டில் எவ்வளோ ஆங்கிள் நகர்ந்து போகிறோம் அப்படிங்கிறது தான் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இது ஒரு யூனிட் என்னன்னு பார்த்தா ரேடியன்ஸ் பர் செகண்ட். ஸோ லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு யூனிட் மீட்டர், லீனியர் வெலாசிட்டிக்கு மீட்டர்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்டில் எவ்வளோ மீட்டர் தூரம் நகர்றோம் அப்படிங்கிறது. இப்போ இந்த லீனியர் வெலாசிட்டி ஆங்குலர் வெலாசிட்டி இதுக்கெல்லாம் என்ன கனெக்ஷன், இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த போலர் வந்து போல் பண்றாரு. ஸோ இப்போ இவரோட கை வந்து இப்படி இருக்கு. ஸோ இவர் போல் பண்ணும்போது இந்த கை இப்படி நகர்ந்து இப்படி வர்ற பாயிண்ட் இந்த பாலை இவர் ரிலீஸ் பண்ணாருன்னா, பாலை ஜஸ்ட் விட்டுட்டாருன்னா இந்த பால் அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன்ல இப்படி நகர்ந்து போகும். அவர் விட்ட உடனே பால் வந்து ஒரு நேர் கோட்டில் நகர்ந்து போகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பால் வந்து இப்படி அவர் கையோட சேர்ந்து தான் நகர்ந்து வந்திருக்கும். அவர் பாலை விட்ட உடனே பால் ஒரு நேர் கோட்டில் போகும்.
ஸோ இந்த நேர்கோட்டில் எவ்வளோ வேகமாக போகும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல எவ்வளோ அதுக்கு லீனியர் வெலாசிட்டி இருந்துச்சோ அதே லீனியர் வெலாசிட்டியோட அந்த பால் நேராக போகும். ஸோ இந்த பாலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆங்குலர் வெலாசிட்டி இந்த ஆர்முக்கு இருந்திருக்கும். இந்த பாலரோட கைக்கு வந்து ஒரு ஆங்குலர் வெலாசிட்டி இருந்திருக்கும். ஏன்னா அது ஆங்கிளில் மூவ் ஆகிறதுனால ஆங்குலர் வெலாசிட்டி இருந்திருக்கும். ஸோ அந்த ஆங்குலர் வெலாசிட்டியை வச்சு இந்த லீனியர் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ இவரோட கையோட லெங்க் நமக்கு தெரிஞ்சது, இதான் ரேடியஸ், இந்த கையோட லெங்க் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஆங்குலர் வெலாசிட்டி இதுக்கு ஒமேகா அப்படின்னு ஒரு சிம்பிள். ஸோ இந்த ஆங்குலர் வெலாசிட்டி நமக்கு தெரிஞ்சு இந்த ரேடியஸும் தெரிஞ்சா லீனியர் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா v is equal to r ஒமேகா. இது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம லீனியர் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் லீனியர் வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ இது நமக்கு தெரிஞ்சதுனால இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம எவ்வளோ ஈஸியாக இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த ரொட்டேஷனல் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஆங்குலர் வெலாசிட்டி இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த கிராங்க் வந்து இந்த பாயிண்ட் ஓவை வந்து சென்டராக வச்சு இப்படி சுற்றுது. ஸோ அதோட ரொட்டேஷனல் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2πn இது ஆர்பிஎம்ல அப்படியே போட்டுட்டு இந்த ஆங்குலர் வெலாசிட்டி வந்து ரேடியன்ஸ் பர் செகண்ட்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி ஆங்குலர் வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம், இந்த வேல்யூ போட்டோம்னா 20.94 ரேடியன்ஸ் பர் செகண்ட் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம v is equal to r ஒமேகா ஃபார்முலா யூஸ் பண்ணி லீனியர் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ லீனியர் வெலாசிட்டி அப்படிங்கிறது இப்போ இந்த கிராங்க் எப்படி இருக்குன்னா லீனியர் வெலாசிட்டி இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும், 90 டிகிரிஸில் இருக்கும். இப்போ இந்த போலரோட கையை நம்ம பார்த்தோம்னா இந்த லீனியர் வெலாசிட்டி இவர் கைக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அப்படி தான் அந்த பாலை ரிலீஸ் பண்ணும்போது ஒரு கைக்கு பர்பெண்டிகுலராக அது போகும் 90 டிகிரிஸில். அதே மாதிரி இந்த லீனியர் வெலாசிட்டி வந்து v a வித் ரெஸ்பெக்ட் டு o. ஸோ அதாவது இப்போ o வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம பார்த்தோம்னா இந்த வெலாசிட்டி லீனியர் வெலாசிட்டி வந்து VAO அப்படின்னு எழுதுறோம். இந்த பாயிண்ட் வெலாசிட்டி ஆஃப் பாயிண்ட் A வித் ரெஸ்பெக்ட் டு O அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இப்படி பர்பெண்டிகுலர் அந்த கிராங்க்கு 90 டிகிரிஸில் இப்படி நேராக போகும். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த v is equal to r ஒமேகா ஃபார்முலா வச்சு லீனியர் வெலாசிட்டி நம்ம கால்குலேட் பண்ணிடுறோம். இந்த VAஓட வேல்யூ 6.28 மீட்டர்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இது வெறும் ஃபார்முலா. ஸோ இப்போ இதோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, 6.28 மீட்டர்ஸ் பர் செகண்ட் லீனியர் வெலாசிட்டியோட வேல்யூ. இப்போ இதோட டைரக்ஷன் நமக்கு தெரியும், ஏன்னா இது எப்பவுமே கிராங்க்கு பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஆங்குலர் வெலாசிட்டியோட சுற்றுதுன்னா லீனியர் வெலாசிட்டி எப்பவுமே அதோட பர்பெண்டிகுலராக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸோ நமக்கு இதோட வேல்யூ அளவு எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு, இதோட டைரக்ஷனும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த வெக்டரை நம்ம வரையலாம். ஸோ இது ஒரு காம்பனண்ட். இப்போ இங்க பார்த்தோம்னா மூவ் பண்ற லிங்க்ஸ் அப்படின்னு பார்த்தாலே இங்க ஒரு லிங்க் வந்து கிரவுண்டடா, ஒரு லிங்க் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கு, அது வந்து ஃபிக்ஸ்ட் லிங்க். மூவிங் லிங்க்ஸ் பார்த்தா லிங்க் 2, 3, 4 இந்த 3 லிங்க்ஸ் போய் மூவ் பண்ணுது. அப்போ வந்து 3 வெலாசிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கிராங்க் இப்படி கிளாக் வைஸ் டர்ன் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிஸ்டன் வந்து ரைட் சைடில் மூவ் ஆகும். இப்போ இந்த பிஸ்டன் வந்து ஏற்கனவே கன்ஸ்ட்ரெயின்டா இருக்கு, அதாவது வந்து அது ஒரு விதமாக தான் மூவ் பண்ற மாதிரி அதோட கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஸ்ட்ரெயிட் லைன்ல மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கிராங்க் இப்படி டர்ன் ஆகும்போது பிஸ்டன் ரைட் சைடில் மூவ் ஆகும். அது எது வரைக்கும் மூவ் ஆகும்னா இந்த கிராங்க் இந்த பொசிஷனுக்கு வர வரைக்கும், இந்த ஹரிசாண்டல் பொசிஷன் அதுக்கு வர்ற வரைக்கும் அந்த பிஸ்டன் வந்து ரைட் சைடில் மூவ் ஆகும். இந்த ஹரிசாண்டல் பொசிஷனுக்கு வந்த உடனே பிஸ்டன் அங்கே நின்றுடும். இந்த ஹரிசாண்டல் பொசிஷன் தாண்டி இந்த கிராங்க் கீழே போகும்போது பிஸ்டன் ரிவர்ஸ்ல வரும், பின்னாடி வரும். ஸோ இப்படிதான் அந்த பிஸ்டனோட மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம பிஸ்டனோட டைரக்ஷனை சொல்ல முடியும். ஸோ இப்போ இருக்க பொசிஷன்ல இந்த 40 டிகிரி ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா இந்த கிராங்க் திருப்பி இப்போ கிளாக் வைஸ் சுத்திச்சு அப்படின்னா இந்த பிஸ்டன் ரைட் சைடில் தான் போகும். ஸோ இதை வச்சு நமக்கு பிஸ்டனோட டைரக்ஷன் கிடைச்சிரும். ஸோ இதை வச்சு நம்ம வெலாசிட்டி டயக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டிஸ்பிளேஸ் ஒரு ஸ்பேஸ் டயக்ராம் இல்லாட்டி கைனமேட்டிக் டயக்ராம் ட்ரான் டு ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் டயக்ராம், அதாவது இப்போ கொடுத்துருக்க டைமென்ஷன், இதே ஸ்லைடோகிராஃபிக் மெக்கானிசம் கொடுத்துருக்க டைமென்ஷனில் ஃபஸ்ட்டு வரையணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கலாம், பாயிண்ட் O. ஸோ இப்போ பிஸ்டன் வந்து ஸ்ட்ரைட்டாக போகுங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹரிசான்டல் லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ லிங்க் நம்பர் 1 வந்து இந்த ஹரிசான்டலாக தான் இருக்குங்கிறதால ஃபஸ்ட்டு ஒரு ஹரிசான்டல் லைன் வரைஞ்சிக்கலாம். கிராங்கோட பொசிஷன் இந்த 40 டிகிரி ஆங்கிள் எடுத்து இப்படி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த கிராங்கோட லெங்க் பார்த்தோம்னா 0.3 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து டிராயிங் ஷீட்டில் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நம்ம கன்வீனியண்ட்டாக ஒரு லெங்க் சூஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து நான் 3 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா 3 சென்டிமீட்டர்ஸ்ங்கிறது ஒரு டிராயிங் ஷீட்டில் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால 3 சென்டிமீட்டர்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இது ஸ்கேல் எழுதணும். ஸ்கேல் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0.1 மீட்டர் அப்படின்னு நம்ம எழுதுறேன். ஏன் அப்படி எழுதுறோம் அப்படின்னா 1 சென்டிமீட்டர், அதாவது பேப்பரில் 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது மெக்கானிசமில் 0.1 மீட்டராக இருக்கும் அப்படிங்கிறத எழுதுறோம். ஸோ 1 சென்டிமீட்டர் பேப்பரில் இருக்குது, 10 சென்டிமீட்டர்ஸாக அந்த ஆக்சுவல் மெக்கானிசமில் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்கேல் பண்ணி சின்னதாக வரைகிறோம் அப்படிங்கிறது காமிக்க தான் இந்த ஸ்கேல் அப்படின்னு எழுதுறோம். ஸோ இந்த ஆங்கிள் ஈஸியாக கண்டுபிடிச்சு இந்த லைனை வரைஞ்சிடலாம். 40 டிகிரிஸ் ஒரு ப்ரொட்ராக்டர் வச்சு நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ இப்போ கனெக்டிங் ரோட லெங்க்த்து 0.8 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு காம்பஸில் இந்த லெங்க்த்தை எடுத்துட்டு இந்த பாயிண்டில் வைக்கணும். பாயிண்ட் ஏல வச்சுட்டு ஒரு ஆர்க் இங்கே போடணும். ஆர்க் போட்டால் பாயிண்ட் பி நமக்கு கிடச்சிரும். ஸோ இதை நம்ம ஜாயின் பண்ணோன்னா இந்த ஸ்பேஸ் டயக்ராம் கிடச்சிரும். இது நம்ம கரெக்டான டைமென்ஷன்ஸில் வரைஞ்சாதான் இதுலேருந்து நம்ம டைரக்ஷன்ஸ் எடுத்து வெலாசிட்டி டயக்ராம் வரைய முடியும். ஸோ இப்போ இவங்க ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்க டயக்ராம் வந்து கைனமேட்டிக் டயக்ராம் தான், ஆனால் அது வந்து கரெக்டான டைமென்ஷன்ஸில் இருக்காது. ஸோ நம்ம அதை கரெக்டான டைமென்ஷன்ஸில் வரைஞ்சிட்டா அது ஸ்பேஸ் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் வெலாசிட்டி டயக்ராம் வரையலாம். ஸோ வெலாசிட்டி டயக்ராம் வரையும் போது ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் எடுக்கணும், ஒரு பாயிண்ட் O. ஸோ இப்போ கேபிட்டல் ஓக்கு பதிலாக ஸ்மால் ஓன்னு போட்டுக்கிறோம். இந்த வெலாசிட்டி டயக்ராமுக்கு நம்ம அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக, அது வேறு மாதிரி இருக்குங்க காமிக்கிறதுக்காக பாயிண்ட் ஓன்னு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்ச லெங்த் வந்து 6.28 மீட்டர்ஸ் பர் செகண்ட் இந்த வெலாசிட்டி. ஸோ இதை நம்ம தெரிஞ்ச ஒரு வெக்டரோட லெங்க் தான் ஃபர்ஸ்ட் இதில் வரைய போகிறோம். ஸோ இது என்ன ஆங்கிளில் வரைய போகிறோம், இந்த VAO இது என்ன டைரக்ஷனில் போதோ இதே டைரக்ஷனில் இதை வரையணும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ப்ரொட்ராக்டர் நம்மளோட செட் ஸ்கொயர் இங்கே வச்சு இதுக்கு பெர்பெண்டிகுலர் லைன், இந்த கிராங்க்குக்கு பெர்பெண்டிகுலர் லைன், அதாவது இதுக்கு நேராக ஒரு செட் ஸ்கொயரை வச்சுட்டு இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்க லைன் எடுத்து அப்படியே இங்கே வரையணும். இதுக்கு பெர்பெண்டிகுலர் இந்த லைன் வரைஞ்சிட்டோம். இந்த லைனோட லெங்த் வந்து VAO இது 6.28. இப்போ இந்த 6.28 லெங்த் இருக்க மாதிரி இதை வரையணும். இப்போ 6.28 நம்ம சென்டிமீட்டர்ஸ் எடுத்து கூட வரையலாம். கன்வீனியன்ட்டாக நம்ம ஒரு லெங்த் எடுத்து இது வரைஞ்சிக்கணும். இதுதான் நமக்கு தெரிஞ்ச டைரக்ஷன், தெரிஞ்ச மேக்னிடியூட், அதாவது தெரிஞ்ச வேல்யூ, வெலாசிட்டி வேல்யூ. ஸோ இது ஒரு வெக்டர் வரைஞ்சிட்டோம். செகண்ட் வெக்டர் வந்து இப்போ இந்த பிஸ்டன் வந்து இந்த டைரக்ஷன்ல தான் போக போகுது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது V velocity of point B with respect to O. இப்போ O ரெஃபரன்ஸ் பாயிண்டாக வச்சு அந்த பிஸ்டன் ரைட் சைடில் மூவ் ஆகுதுங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக VBO அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதோட டைரக்ஷன் மட்டும் நமக்கு தெரியும், ஆனால் அது வெலாசிட்டி எவ்வளோன்னு தெரியாது. ஸோ நமக்கு லெங்த் எவ்வளோன்னு தெரியாது, டைரக்ஷன் மட்டும் தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு லைன் வரையலாம். இப்படி இது ஹரிசான்டல் லைன், டைரக்ஷன் மட்டும் தெரியுங்கிறதுனால இப்படி மார்க் பண்ணிட்டு VBOன்னு எழுதியாச்சு. ஸோ நமக்கு இது வந்து நம்ம எவ்வளோ லெங்க்த்னு போடாமல் ஜஸ்ட் நீட்டமாக ஒரு லைன் வரைஞ்சிடறோம். இப்போ தேர்ட் வெக்டர் வரையணும். இப்போ தேர்ட் வெக்டர் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ண போகுதுன்னா கனெக்டிங் ராடோட வெலாசிட்டி. இப்போ கனெக்டிங் ராட் இங்கே இருக்கு, இதோட வெலாசிட்டி இப்படி இருக்கலாம் இல்லை இப்படி இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு அது எந்த பக்கம்னு தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ கனெக்டிங் ராடோட லீனியர் வெலாசிட்டி எப்படி இருக்கும்னா கனெக்டிங் ராடுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம இதுக்கு பெர்பெண்டிகுலர், இதுக்கு 90 டிகிரிஸ் பெர்பெண்டிகுலராக
ஒரு லைன் வரைய போகிறோம். ஸோ செட் ஸ்கொயரை அந்த இடத்துல வச்சுட்டு அதே கனெக்டிங் ராடுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன். ஸோ கரெக்டாக இந்த லைனுக்கு பேரலாக வரைஞ்சிட்டோம்னா கரெக்டாக கனெக்டிங் ராடுக்கு பெர்பெண்டிகுலராக வரும். ஸோ இந்த லைன் வரைஞ்சிட்டா இது எங்கே மீட் பண்ணுதோ ஸோ இதுதான் VBO. இப்போ இந்த தேர்ட் வெக்டருக்கு நம்ம லேபிள் கொடுக்கணும். அது AB, VAB அப்படின்னு இருக்கு, இல்லாட்டி VBA இப்படி நம்ம பேர் வைக்கலாம். எப்படின்னா இப்போ கனெக்டிங் ராடை பார்த்தோம்னா கனெக்டிங் ராடுக்கு வந்து என்ன பேருனா ஃப்ளோட்டிங் லிங்க் அப்படின்னு சொல்லி பேர். மிச்ச OA இந்த கிராங்க் வந்து கிரவுண்டட் லிங்க், அது ஒரு பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கு, இன்னும் ஒரு பாயிண்ட் தான் மூவ் ஆகுது. அதே நம்ம கனெக்டிங் ராடை பார்த்தோம்னா அது ஃப்ளோட்டிங் லிங்க், அது 2 பாயிண்ட்டுமே ரெண்டு எண்ட்ஸுமே மூவ் ஆகுது, 2 எண்ட்ஸும் மூவ் ஆகிறதுனால அது பேர் ஃப்ளோட்டிங் லிங்க். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா பாயிண்ட் A வந்து இங்க இருக்கு. ஸோ பாயிண்ட் OA இந்த டைரக்ஷன்ல போகுது, பாயிண்ட் B இங்க இருக்கு, இந்த B ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஸ்மால் b போட்டிருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம பாயிண்ட் ஏலேருந்து பார்த்தோம்னா B வந்து அந்த பக்கமா போற மாதிரி தெரியும். ஸோ அப்படி நம்ம எழுதுறோம்னா எப்படி எழுதணும்? VB வித் ரெஸ்பெக்ட் டு A ரெஃபரன்ஸா வச்சு ஏலேருந்து நம்ம பார்க்கறோம்னா A தான் நமக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அப்போ வந்து டைரக்ஷன் இப்படி போடலாம். அப்படி இல்லை நம்ம Bலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இப்படி ஆரோ இப்படி போட்டோம்னா என்ன பண்றோம்? Bலேருந்து பார்த்தோம்னா A வந்து இந்த பக்கமா போற மாதிரி தெரியும். நம்ம Bல நின்று பார்த்தோம்னா BA மூவ் ஆயிட்டு இருக்கு, Bல நின்று பார்த்தா A வந்து இந்த பக்கம் போற மாதிரி தெரியும். அப்போ வந்து BABன்னு எழுதலாம். ஸோ இது ஃப்ளோட்டிங் லிங்க்ங்கிறதுனால இந்த ஆரோ வந்து 2 பக்கமும் பார்க்க மாதிரி போடலாம். பட் நம்ம எங்கேருந்து பார்க்குறோம் அப்படிங்கிறத வச்சு அந்த ஆரோட டைரக்ஷன் மாறும், அவ்வளோதான். ஸோ நான் வந்து இப்படியே போட்டு போறேன், VBA அப்படின்னு போட்டால் அவ்வளோதான், வெலாசிட்டி டயக்ராம் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு தெரிஞ்ச லெங்க் இது ஒன்று தான். நம்ம எதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சோம்? VBO நம்ம கண்டுபிடிக்கணும், VBA இல்லாட்டி VAB அதை எப்படி வேணா நம்ம எழுதிக்கலாம். அந்த வேல்யூ நமக்கு தெரியணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கேலை வச்சு இதை மெஷர் பண்ணணும். இது எவ்வளோ தூரம் இருக்குது இதை மெஷர் பண்ணிட்டோம்னா ஸ்கேல் அதை அப்படியே மெஷர் பண்ணி இங்கே எழுதிடலாம். இதே மாதிரி VBOக்கு இதை ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணணும், எழுதிடலாம். ஸோ இவ்வளோதான், இதுதான் நம்ம பண்ண வேண்டியது வெலாசிட்டி டயக்ராம் வரைகிறதுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள். பிஸ்டன் மட்டும் போகிற டைரக்ஷனை கரெக்டாக போட்டுட்டோம்னா மிச்ச ரெண்டும் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் தான். கிராங்க்குக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், கனெக்டிங் ராடுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சா ஒரு ட்ரையாங்கிள் வந்துடும். அதை மார்க் பண்ணிட்டோம்னா வெலாசிட்டி டயக்ராம் கிடைச்சிரும். இதை வந்து கேட்லேயும் வரையலாம். இந்த வெலாசிட்டி டயக்ராம் இது கேட்ல வரைஞ்சிருக்கு, கேட்ல வரைஞ்சிட்டு கேட்லேயே இதை மெஷர் பண்ணணும்னாலும் பண்ணிடலாம். ஸோ அப்படின்னா எக்ஸாக்டா கிடைச்சிரும். ஸோ அப்படி பண்ணது இங்க இருக்கு. VBA 4.95 meters per second, VBO 5.23 meters per second. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஆக்சிலரேஷன் டயக்ராம் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.